ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னோடய பர்த்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். என்ன ஸ்பெஷல், எங்கே போனோம், என் ஹஸ்பண்ட் எனக்கு என்ன கிஃப்ட் பண்ணாங்க, எப்படிலாம் என் பர்த்டே போச்சுங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஆல். காலையில் எழுந்திரிச்சோடனே இப்போ ஒரு புதுசாக பழக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஹாட் வாட்டர் குடிக்கிறதுக்கு. இது எத்தனை நாள் நான் ஃபாலோ பண்ண போகிறேன்னு தெரியல. ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு பால் தான் ஆற்றிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் அப்போ எனக்கு கிட்கேட் சர்ப்ரைஸாக கொடுத்தாங்க. எனக்கு கிட்கேட் தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க சர்ப்ரைஸாக கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. சடனாக எனக்கு பால் ஆற்றிட்டு இருக்கும்போது கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு பால் குடிச்சிட்டு கிட்கேட்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் காலையில் சாப்பாடு பண்ண ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி பூரியும் கிழங்கு மசாலும் தான் பண்ணியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் ரொம்ப நாளாக கேட்டாங்க. நான் இன்றைக்கி தான் செஞ்சு கொடுத்தேன். என் பர்த்டே ஸ்பெஷலாக வச்சு அதை அவங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்தாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு பிளான் தான். சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு தான் கிளம்பணும். போன பர்த்டேக்கு நான் நேட்டிவில் இருந்தேன். அவங்க என் பர்த்டே அன்றைக்கி காலையில் தான் அங்கே என்னை பார்க்க வந்தாங்க. அதை அத்தை வீட்டிலனால அந்தளவுக்கு நான் எதுவும் செஞ்சு கொடுக்க முடியல. இந்த வாட்டி தான் அவங்க கூட நான் இருக்கேன். எனக்கு பர்த்டே கிஃப்ட் என் ஹஸ்பண்ட் இந்த சாரீ சாக்லேட்ஸ் எல்லாமே எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு வெறும் சாக்லேட் கொடுத்தா கூட நான் ஹாப்பியாக இருப்பேன். சாரீலாம் வாங்கி கொடுத்துருந்தாங்க. நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். அப்புறம் சாப்பிட்டுட்டு கிளம்பி கோயிலுக்கு தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். வீட்டுக்கிட்ட உள்ள ஒரு கோயில் தான், ஆஞ்சநேயர் கோயில். அங்கே தான் நாங்கள் போயிருந்தோம். சண்டேங்கிறதுனால கோயிலில் உட்காந்து இந்த கொட்டு மாதிரி ஏதோ சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அது கீழே இருக்கிறது உட்டு, கையில் இருக்கிறது இந்த கிறிஸ்டல் ஸ்டோன் மாதிரி இருந்துச்சு. அதை வச்சு அவங்க அடித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த சவுண்டு கேட்கவே காமாக பீஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆச்சு. நல்லா இருந்துச்சு அந்த சவுண்டு. கோயிலை சுற்றி வியூவும் நல்லாயிருக்கும். கோயிலுக்கு அந்த பக்கம் குளம் வேறு இருக்கிறதுனால அன்றைக்கி கிளைமேட்டே செம்மையாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் பக்கத்தில் இருக்க இன்னொரு சிவன் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிருந்தோம். அங்கே யாருமே அவ்வளோவா இதோட செகண்ட் டைம் நான் போகிறேன். அங்கே ஆள் இருந்து நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோவா கூட்டம் இருக்காது. நாங்கள் போனப்போ ஒருத்தருமே இல்லை. உள்ளே நாங்கள் மட்டும்தான் போய் சாமி கும்பிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா அமைதியாக சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் அடுத்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போகிற வழியில் சரி எங்கள் வீட்டில் கீழே பக்கத்து வீட்டிலலாம் ஆள் இருக்காங்க. அவங்களாம் எனக்கு இப்போ தான் நல்ல க்ளோஸு. அவங்களுக்குலாம் சரி கேக் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கரிக்கு போயிருந்தோம். கேக் வாங்கிட்டு என் ஹஸ்பண்ட் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி, ஏன்னா நான் வீட்டில் லஞ்ச் சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். ரசமும் பருப்பு கூட்டம் தான் வச்சுருந்தேன். அதனால் உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி நான் வாங்கி தரேன் அப்படின்னாங்க. எனக்கு பெங்களூர்லேயே பிடிச்சது இந்த பிசிபெல்லி பாத்துன்னு சொல்லுவாங்க. சாம்பார் சாதம் தான் நம்ம ஊர் சைடு பார்த்தோம்னா. ஆனால் இது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். அது கேட்டிருந்தேன். அதனால் எனக்கு அது வாங்கி கொடுத்தாங்க. அதையுமே நானும் என் ஹஸ்பண்டும் ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். அதையும் சாப்பிட்டு வீட்டில் வச்சுருந்த பருப்பு ரசம் ரெண்டையுமே நாங்கள் 2 பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. மதியம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் போல் எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். எங்கே போகணுன்ட்டு பாருங்கள், நான் சொல்கிறேன். ஈவினிங் கிட்டக்க இருக்க மாலுக்கு போகலான்னு தான் எங்களோட ஃபஸ்ட்டு பிளானு. மாலுக்கு போகிறதா இருந்தால் எங்கள் சித்தி ஒருத்தங்க எங்கள் தள்ளி கொஞ்சம் தூரத்தில் இருக்காங்க. அவங்க ஏரியாவை தாண்டி தான் நாங்கள் போகிற மாதிரி இருக்கோம். அப்போ என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க, உங்கள் சித்தியை பார்த்துட்டு வேணால் போகலாமா அப்படின்ட்டு. சரி பார்த்துட்டு போயிடலாம், மாலுக்கு போயிட்டு வந்துடலான்னு பார்த்தா எங்கள் சித்தி விடலை. எங்கள் சித்திகிட்ட நாங்கள் சொல்லாமல் தான் போனோம். சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு சொல்லாமல் தான் எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே போனால் எங்கள் சித்தி விடவே இல்லை. நைட் வரைக்கும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம் அப்படின்ட்டாங்க. அதனால் இருந்து சாப்பிட்டுட்டு வரதுக்கே நைட் ஆயிடுச்சு. எங்கள் பிளான் ஒன்றா இருந்தது, நடந்ததுன்னா இருந்தது. பட் ஹாப்பியாக தான் இருந்தோம். எங்கள் சித்தி சித்தப்பா தங்கச்சி தம்பி கூடலாம் இருந்தது. நல்லா ஹாப்பியாக தான் இருந்துச்சு. இப்போ அவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இது எங்கள் சித்தி வீட்டுக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். யாருக்குமே தெரியாது நான் வரேன்னு சொல்லவே இல்லை. தம்பியும் அன்றைக்கி மைசூர் கிளம்புறதா இருந்தது. அவன் கிளம்பிட்டு இருந்தான். நல்லா பார்த்தா அவன் கிளம்பிட்டான். உள்ளே போகிறான். எங்களை பார்த்தா நல்லா ஷாக் ஆகிட்டான். நல்லா சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. அங்கே போயிட்டு நல்லா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு
நைட் எங்கேயாட்டு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு போங்க நீங்கள் சித்தி சொல்லியிருந்தாங்க. சொல்ல கேட்கவே மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் நைட்டு ஹோட்டலுக்கு நான், என் ஹஸ்பண்டு, தம்பி, தங்கச்சி எல்லோரும் போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இவ்வளோ தான். இந்த டே இப்படி தான் போச்சு. போன பர்த்டேக்கு வந்து பாப்பா வயிற்றுக்குள்ளே இருந்தாங்க. அப்போவும் என் ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸாக கேக் கட் பண்ணாங்க, கிஃப்ட்லாம் வாங்கி கொடுத்தாங்க. இந்த பர்த்டே வந்து குட்டிமா கையிலேருந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நல்லா ஜாலியாக போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.